ஜென்மத்தில் குரு வந்திருக்காரு. சனி பகவான் அஷ்டம சனியிலேருந்து போய் 9ஆம் இடத்துக்கு வந்து இப்போ ஜென்மத்தில் குரு வந்து உச்சம் பெறக்கூடிய டைமு. ஸோ இவங்களுக்கு எக்ஸிக்யூஷனும் இருக்கும், அதை அனுபவிக்கவும் செய்வாங்க. இந்த 2 விதமான குணாதிசயங்கள் இருக்கும். என்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்க, நான் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கேனான்னு கேட்டேன்னா கொஸ்டின் மார்க் இருக்கு. உங்களுக்கு ஆதரவாக இருப்பது போல் தெரியும், தக்க சமயத்தில் எதிரிகளால் தொந்தரவும். அப்ப இந்த கடகராசிக்காரருக்கு 6 குரு இருக்காரு, கவனமா இருக்கு. இதுல வந்து நெகட்டிவ், ஜென்ம குரு நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி எடுக்காம ஜென்ம குரு இவங்களுக்கு என்ன நல்லது செய்ய பார்த்தீங்கன்னா அவர் 6ஆம் அதிபதியும் கூட. வரும் பொழுது சில பிரச்சனைகளை தருவார், சில குழப்பங்களை தருவார், ஆனா அவரை மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயமாக அது மாறும். அந்த தாராபிஷேகம் பண்ணாங்கன்னா இந்த 3 மாசம் செய்யற பலனு இந்த 1 வருஷத்துக்கு வந்துடும். மெயினா இவங்க திருச்செந்தூர் போய் ஆகணும். மெயினா இவங்க ஜீவ சமாதிகளுக்கு வழிபட்டு தீரணும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். ரொம்ப அழகான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம கூட மிகச்சிறந்த அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் இருக்காங்க. 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். 2026 குரு பயிற்சி இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், குரு வந்து தன்னுடைய கடகராசிக்கு உச்சம் பெற்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த கடகத்துக்கு வரும்பொழுது தங்கம் விலையை பற்றி சொன்னால் 8ஆ கனியாக மாறக்கூடியதாக இருக்கும். எப்பா தங்கம் எப்படிப்பா நம்மலாம் வாங்குறது, ஏற்கனவே அப்படிதான் சார், அப்படி இருக்குது. இன்னும் 8ஆ கனியாக மாறக்கூடிய தன்மைகள் இருக்கும். எல்லாரும் ஒரு குழப்பம், எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லை, ஒரு அதிர்ச்சி, ஒரு விதமான எப்படிரா இது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசனை, இது இப்படி தான் நடந்தது அப்படிங்கிற யோசனைகள் நிறைய வரும். எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதிர்ச்சிகரமாக, ஏன்னா குரு வந்து வரும்போது திடீர்னு அதிசயங்கள் நிகழக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஏற்ற இறக்கமெல்லாம், இந்த இறக்கம்னாலும் திருப்பி ஏறிடும் எல்லா விஷயத்தையும். நான் சொல்கிறது காய்கறி விலையிலேருந்து எல்லா விலைகளும் ஏறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நம்ம நாட்டில் மட்டும்தான் சேமித்து வைப்போம். கண்டிப்பாக நம்மளுடைய பெரியவர்கள் நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பத்மநாப சுவாமி கோயில்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அறையை திறந்தோம்னா நகையாக சாமிகிட்ட இருக்குது. ஸ்ரீரங்க பெருமாள்கிட்ட போது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அரிசி பஞ்சம் வந்தது. அந்த அரிசி பஞ்சம் போய் கதவை திறந்து பார்த்தா நெல் மூட்டையாக கிடந்திருக்கு. நம்மளுடைய பெரியோர்கள், சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், யோகிகள்லாம் எதிர்காலத்தை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாடியே கொண்டு போவாங்க. கண்டிப்பாக. அப்போ இந்த குரு வந்து எதிர்காலத்தை பிரதிபலிக்கக்கூடியது. ஆன்மீக விஷயம் எந்த இடத்துல தலைக்கிறதோ அந்த இடத்துல வந்து நன்மைகள் ஏற்படும். ஆன்மீக விஷயங்கள் எந்த இடத்துல அதுக்கு எந்த பாதகம் வரலையோ அந்த இடத்துல குழப்பம் வராது. ஆன்மீகம் நிலைச்சது அப்படின்னு சொன்னால் அந்த இடம் சுபீக்ஷமாக ஏற்படும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பழனின்னு ஒரு ஊர் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக. அந்த சாமியை வச்சு அந்த ஊரே வந்து கிரியேட் ஆயிருக்கு. கண்டிப்பாக. திருவண்ணாமலைன்னு ஒரு ஊர், அந்த சாமியை வச்சு அந்த ஊரே கிரியேட் ஆயிருக்கு. திருப்பதிங்கிற ஊர், அந்த சாமியை வச்சு அந்த ஊரே கிரியேட் ஆயிருக்கு. இப்படி எவரொருவர் தெய்வ காரியத்தை, தெய்வ சாநித்தியத்தை கையில் எடுக்கிறாங்களோ, ஏன்னா குரு நல்லா இருக்கும் பொழுது குருவை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் வெற்றி உண்டு. யாருக்கெல்லாம் தெய்வ பக்தி ஜோதிடத்தில் நாட்டம் இருக்குது, யாருக்கெல்லாம் சரியான ஒரு தன்மைகளில் செயல்படுறாங்களோ, இந்த 1 வருஷ காலம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இல்லைங்க எனக்கு தானாக அதிர்ஷ்டம் வரணும், உட்காந்த இடத்துல ஏதாவது சாதிக்கணும், குரு இல்லை. குருவுடைய குரு வந்தாலும் காரியம் நடக்காது. கூரையை பிச்சுட்டு விழணும், அது நம்ம நினச்சா கூட நடக்காது. இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒரு ராசிக்கும் டீட்டெயில்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்க போகுதுன்றதை நம்ம ஜோதிடர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போகிறோம். பஞ்சநாதன் சார் சொல்லுங்கள், இந்த கடகராசிக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி கடகராசிக்காரருக்கு ஜென்மத்தில் குரு பகவான் வர. குரு பகவான் நல்லவர் தான், அதில் சந்தேகம் இல்லை. கடகராசிக்காரரும் நல்லவர் தான், அதுலேயும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஜென்ம குருவாச்சேன். அப்போ ஜென்ம குரு அப்படிங்கும்போது அதுக்குன்னு ஒரு பலன் இருக்கு. அப்போ அதை பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் டிசிஷன் எடுத்தாலும் ரொம்ப கவனமாக முடிவெடுக்க வேண்டிய காலம். ஓகே. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் எதிரிகள் பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா குரு பகவான் எப்படிப்பட்டவர் கடகராசிக்கு? 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. நோயும் அவரே தருவார், மருந்தும் அவரே ஆவார்னு அர்த்தம். அதுதான் அப்படிப்பட்ட விஷயத்தில் நான் இப்போ முதல்ல உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை வருது அப்படின்னு சொன்னால் கூட சேர்றவாளோட கவனமாக இருக்கணும். எதிரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது போல் தெரியும், தக்க சமயத்தில் எதிரிகளால் தொந்தரவும் வரும். அப்போ இந்த கடகராசிக்காரருக்கு 6 குரு இருக்கார், கவனமாக இருக்கணும். 2வது ஹெல்த் விஷயத்தில் எப்பவுமே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறோம் கடகராசிக்காரர்கள். கணவன் மனைவி உறவில் பாருங்க, எப்பவுமே கடகராசிக்கு ஒரு பிரச்சனை இருந்துதான் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கு. சரி, இந்த தடவை கடகராசிக்கு இந்த குரு பகவான் என்ன பண்ண போறார்? முதல்ல நீங்க என்ன பண்ணணும், செலவுகளை கட்டுப்படுத்தணும்.
கையை மீறி செலவுகள் ஆகும். அடாடா இவ்வளோ ஆகும்னு நினைக்கிறீங்க, நிறைய செலவாகிறத எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற பயம் வரும். ஓகே. ஏன்னா கடகத்துடைய வீட்டில் வந்து குரு உட்கார்றாருன்னா அது நீர் ஸ்தானம், மனசுல ஒரு குழப்பம் சலனம் இருக்கத்தான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும், குரு அங்கே உட்கார்ந்துருக்காரும் போது உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது லைஃப்ல வச்சுக்கோங்க, உங்க வெல் விஷர்ஸோட அட்வைஸ் கேட்பீங்க இல்லையா? கண்டிப்பா. ஒரு பாடத்தில் சந்தேகம் வந்தா ஒரு டீச்சர்கிட்ட அட்வைஸ் கேட்பீங்க. கண்டிப்பா. குடும்பத்தில் ஒரு சந்தேகம் வந்தா குடும்பத்து பெரியவங்கள்ட்ட, புருஷ முன்னாடிகள் பிரச்சனை வருது என்ன பண்றது, எப்படி சமாளிக்கிறது, பெரியவாள்கிட்ட ஒரு அட்வைஸ். அந்த மாதிரி நல்லவர்களை கூட வச்சுக்கணும், வெல் விஷர்ஸ் கூட வச்சுக்கணும், அவளுடைய அட்வைஸ் வாங்கிக்கணும். அவங்க கிடைக்கிறது தான் சார் கஷ்டமா இருக்கு. அதுதான் இப்போ கிடைப்பா. ஓகே. கிடைப்பா, அவளை பயன்படுத்திக்கணும், அதுதான் முக்கியம். கடகராசிக்காரனுக்கு குரு வராரு, அதனால நல்லவர்களுடைய துணை கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கணும். ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாத வாழ்க்கை கல்யாணம் ஆகும். அதே மாதிரி இப்போ வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். +2 முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு தெரியாத வாழ்க்கை நல்ல கோர்ஸ் இப்போ அமையும். இன்னொரு பக்கம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு, இதெல்லாம் நல்லா இருக்கு. அப்பாவுடைய ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருந்தால் அது சால்வ் ஆகும். எல்லாம் சரி, சில மனக்குழப்பங்களும் சில போராட்டங்களும் இந்த காலகட்டத்தில் எதிர்கொண்டே தீர வேண்டியிருக்கும். சிவனை பிடிச்சுக்கணும், நமச்சிவாய மந்திரத்தை சொல்லணும். எங்கெல்லாம் குரு பகவான் இருக்காரோ அங்கெல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணலாம். சார் திருச்செந்தூருக்கு போகும்போது நான் சொல்றேன் வச்சுக்கோங்க, உங்களால் திருச்செந்தூர் போக முடியல, பக்கத்தில் என்ன சுவாமி இருக்காரு, வீட்டுக்கு பக்கத்தில் என்ன சுவாமி இருக்காரு, தெய்வம் எங்கேயும் வியாபிச்சிருக்கு. கண்டிப்பா கோவில் அங்க மட்டும்தான் இருக்குன்னு இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணுங்க, பாடம் நடத்துகிற குருமார்களை நமஸ்காரம் பண்ணுங்க. வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இந்த குரு பயிற்சி காலத்தில் இருக்கும். மகேஷ் சார், இந்த 2026 குரு பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது? கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள்லாம் சொல்லி மாளாது. அஷ்டம சனி, டேங்க அப்பா, அஷ்டம சனிக்காலே கஷ்டகாலகன்னு சாஸ்திரம் சொல்லு. ஓகே. அஷ்டம சனியில் நிறைய கஷ்டம் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. கல்லடி பட்டாச்சு, கண்ணடி பட்டாச்சு, இதுக்கு மேலே என்ன அடி இருக்கு, அத்தனை அடியெல்லாம் தாங்கி இதுக்கப்புறம் எவ்வளோ அடித்தாலும் இந்த பாடி தாங்கும். இவங்களுடைய ரியாலிட்டியே போயிடுச்சு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்திருக்காங்க. ஜென்மத்தில் குரு வந்திருக்காரு. சனி பகவான் அஷ்டம சனியிலேருந்து போய் 9ஆம் இடத்துக்கு வந்து இப்போ ஜென்மத்தில் குரு வந்து உச்சம் பெறக்கூடிய டைமு. உச்சம் பெற்றால் குரு இருக்கும் இடம் பால்னு சொல்லுவாங்க. குரு இருக்கும் இடம் அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. பட் இந்த கடகராசிக்கு குரு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக பார்த்துட்டுனா திரிகோணஸ்தானாதிபதினு பேர். அப்படின்னா என்ன, ரெண்டே ஜோதிடத்தில் நல்லா கவனிச்சுக்கிறீங்க. 2 ஸ்தானங்கள் ரொம்ப முக்கியம், 2 இடங்கள் ரொம்ப முக்கியம். ஓகே. ஒன்று கேந்திரம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று திரிகோணம்னு சொல்லுவாங்க. கேந்திரம்னா என்ன, திரிகோணம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, கேந்திரம்ங்கிறது விஷ்ணுவனுடைய ஸ்தானம். ஓகே. திரிகோணம்ங்கிறது லக்ஷ்மியினுடைய ஸ்தானம். விஷ்ணுவுடைய ஸ்தானம் வந்தபொழுது நீங்கள் ரியாலிட்டியில் உழைப்பீங்க, எல்லா விஷயத்தையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஓகே. திரிகோணஸ்தானம் வரும்போது அதை அனுபவிப்பீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது? ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடியது கேந்திரத்துக்கு பார்வையும் திரிகோணஸ்தானத்துக்கு அதிபதியும் 2மே நடக்கிறது. ஸோ இவங்களுக்கு எக்ஸிக்யூஷனும் இருக்கும், அதை அனுபவிக்கவும் செய்வாங்க. இந்த 2 விதமான குணாதிசயங்கள் இருக்கும். என்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்க, நான் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கேனான்னு கேட்டேன்னா கொஸ்டின் மார்க் இல்லை. நான் சொல்கிறது பீஸ் இருக்கா சார், பணம் இருக்குது, உடை இருக்குது, பதவி இருக்கும், வாகனம் இருக்கும், சுற்றிலும் எல்லாமே இருக்கும், மனசில் பீஸ் இருக்கான்னு கேட்டால் அது ஒன்று மட்டும் எங்கே விற்கும்னு கேட்பீங்க. அந்த ஒரு விஷயம் வெற்றிடமாக இருக்கக்கூடிய இதெல்லாம் யாருக்குன்னு கேட்கும் பொழுது கொஸ்டின் மார்க் வந்துடும். ஓகே. அப்படியே யோசிப்பாங்க. எஸ், அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து மனசில் இல்லாமல் இருக்கும். நீங்கள் உண்மையாக உட்காந்து கடகராசிகிட்ட கேட்டு பாருங்கள், கீழே கமெண்ட்ஸில் போடுவாங்க. நான் சொல்கிறது உண்மையாகவே எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது சார்னுவாங்க. ஸோ இதெல்லாம் கடகராசி என்பவர்களுக்கு இப்போதைக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியிலிருந்து மாற்றம் கிடைக்குமா சார்? கிடைக்கும். ஐப்பசி மாதத்திலிருந்து தை மாதம் வரைக்கும். ஓகே. இந்த 2-3 மாதங்கள் பிரமாதமான மாதமாக இருக்கும். சூப்பர். அந்த மாதத்தில் உண்மையான விஷயம் யார், சூப்பராக அண்ணா வந்து சொன்னார், மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. ஓகே. அந்த மறைமுக எதிரிகள் யார் என்று தெரிய வரும். இவங்கெல்லாம் வேணும், இவங்கெல்லாம் வேண்டாங்கிறத அப்போ முடிவு பண்ணுவீங்க நீங்கள். இந்த மாதிரி காலகட்டமாக கடகராசி என்பதற்கு 2026 குரு பயிற்சி பலன்கள் உள்ளது. வேல்முருகன் சார், கடகராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதான் தமிழ்நாட்டை கடகம் ஆளுது. ஆமாம். அதனால் வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல குரு பகவான், 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது தேவையற்ற வீண் விரயங்கள், மனக்குழப்பங்கள், நம்பிக்கை துரோகங்கள்,
வெளிநாடு பயணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். இன்னொரு விஷயம், கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கடந்த ஒரு 5 வருடமாகவே அஷ்டம சனியோட தாக்கம், கடந்த 1 வருடமாக தான் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆயிருக்காங்க. ஓகே. ரிலீஃப் ஆகிட்டு 12ல் குரு இருக்கும்போது அவங்க அந்த கடகராசி அந்த குரு ரிலீஃப் ஆனது, இது சனி ரிலீஃப் ஆன, அஷ்டம சனி ரிலீஃப் ஆனதும் பெருசாக தெரியல அப்படின்ற விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. ஓகே. நமக்கு நல்லா தெரியும், நம்ம என்னதான் ராசி பலன் எடுத்தாலும் தனிப்பட்ட ஜாதகமும் வேலை செய்யும் அப்படின்றனால தான் கடகராசிக்குரியவர்கள் முதல்வராக இருக்காங்க. கண்டிப்பா. சரி, இப்போ இந்த ஜென்ம குரு என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஜென்மத்துல குரு வரும்போது கடந்த காலங்களை நம்ம செய்த தவறுகள், அதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடிய நிலை, எதிர்காலம் இப்படி ஆயிருமோன்ற ஒரு வித பய உணர்வு, எதிர்மறை சிந்தனைகள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் முதல்ல ஸ்டார்டிங் அப்படி இருந்தாலும் குரு உச்சம் பெறதுனால அந்த வீட்டில் எல்லா வகையிலுமே, ஏன்னா அது மட்டும் 9ஆம் அதிபதி அவருக்கு அவர் தான் குருவே அப்படின்றதுனால எல்லா வகையிலும் தன்னை திருத்தி கொள்ளக்கூடிய காலம், தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய காலம், நமக்கு எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சு தவறுகளை நீக்கிவிட்டு நன்மை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமா, அவருக்கு அவரே குருவாகக்கூடிய காலகட்டமா, எல்லா வகையிலுமே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணுமா, வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்லாம் சாதகமாகக்கூடிய காலகட்டமா இந்த காலம் வந்து அவங்களுக்கு அமைய போகுது. ஸோ இதை வந்து பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணும். இதுல வந்து நெகட்டிவ், ஜென்மகுரு நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி எடுக்காம, ஜென்மகுரு இவங்களுக்கு என்ன நல்லது செய்ய போகுது, ஏன்னா அவர் 6ஆம் அதிபதியும் கூட, வரும் பொழுது சில பிரச்சனைகளை தருவார், சில குழப்பங்களை தருவார், ஆனா அவரை மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயமாக அது மாறும். பிரச்சனையும் தராரு, சொல்யூஷனும் தராரு. 9ஆம் இடம்ன்றது வந்து வாழ்க்கையில திடீர் முன்னேற்றங்கள், மிகப்பெரிய முன்னேற்றம், தெய்வ அருள், அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படின்னும் போது இந்த வருடத்துல முதல் 6 மாசம் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்த 6 மாசத்துல எல்லா வகையிலுமே மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த கடகராசிக்காரருக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. புவனேஸ்வரி அம்மா, இந்த 2026 கடகராசிக்கு எப்பேற்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணால் அவங்க வாழ்க்கையில இன்னும் மேம்படலாம்? மிக முக்கியமா மகேஷ் சார் சொன்னாரு, நிறைய கேள்விகள் இருக்கும், பீஸே இருக்காது, அப்படி மனம் சாந்தி அடையணும் அப்படின்னா அவங்க எப்பேற்பட்ட பரிகாரம் பண்ணணும்? கடகராசிக்காரங்க கடகத்திலேயே 9ஆம் இடத்ததிபதி கடகத்திலேயே வந்து 1 5 9 இறையொருள் ஸ்தானம். ஓகே. 9ஆம் இடத்ததிபதி ராசியிலேயே வந்து உட்காந்துருச்சு. அப்போ இவங்க எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்றாங்களோ அங்கெல்லாம் போய் அந்த தண்ணி தெளிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சிவனுக்கு அபிஷேகம் பண்றாங்கல்ல, எந்த சாமிக்குனாலும் சரி, ஏன்னா சிவனுக்கு அபிஷேகம் பண்ற தண்ணி வெளியே வருது பார்த்தீங்களா, அதையாவது எடுத்து தெளிச்சுக்கணும். அப்புறம் இந்த ஒரு சித்திரை வைகாசி ஆனி 3 மாசமும் தாராபிஷேகம் பண்ணுவாங்க. இது வருஷத்துக்கு 3 தடவை, 3 மாசத்துக்குமே பன்னீரோ இல்லை இளநீரோ இல்லை வெட்டி வேறு வாங்கி கொடுத்து அந்த தாராபிஷேகம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த 1 வருஷத்துக்குமே இந்த 3 மாசம் செய்கிற பலனு இந்த 1 வருஷத்துக்கு வந்துடும். மெயினாக இவங்க திருச்செந்தூர் போயே ஆகணும். நீர் சார்ந்த நிலைகளுக்கு உண்டான கோயில் எது எடுத்தோ அங்கே போயிட்டு வரணும். ராமேஸ்வரம் போயிட்டு வரணும், திருச்செந்தூர் போகணும், ஏதாவது ஒரு ஸ்தலம் எடுத்துக்கிட்டு கடலில் நீராயிட்டு மெயினாக இவங்க ஜீவ சமாதிகளுக்கு வழிபட்டு தீரணும். மெயினாக பெண் சித்தர்களை வழிபடணும் இவங்க, ஏன்னா கடகராசி பெண் ராசி, பெண் சித்தர்களை தான் இவங்க வழிபடணும். அங்கே திருச்செந்தூர்ல 3 ஜீவ சமாதி இருக்கு, மூவர் சமாதி வேற, 3 பெண் ஜீவ சமாதிகள் தனியாக இருக்கு. அந்த பெண் ஜீவ சமாதிகளை போய் வழிபட்டாங்கன்னா இவங்களுக்கு குரு சூப்பராக வேலை பார்க்கும், எந்த பிரச்சனையும் கொடுக்காது. சூப்பர். அண்டு அண்ணன் வேல்முருகன் சொன்னாரு, அவங்க வாழ்க்கையில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படின்றது, அந்த கன்ஃபியூஷன்லேருந்து அவங்க எப்படி வெளியில் வரலாம்? அந்த கன்ஃபியூஷன்லேருந்து வெளியே வர்றது இந்த தாராபிஷேகம் நான் சொல்கிறேன். இளநீ வந்து இளநீ வாங்கி கொடுக்கலாம், பன்னீர் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா சிவன் தலையில் சொட்டு சொட்டா இறங்க இங்கே நம்ம பிரச்சனைகள் எல்லாம் இங்கே விடுபடும். ஏன்னா 9ஆம் இடத்தை ராசிலேயே வந்து உட்காந்துருக்கு, 1ல் வந்து உட்காந்துருக்குது. அப்போ இறையருள் ஸ்தானம், இறைவனை தான் இவங்க வேண்டிய தேடி போகணும். சூப்பர். வேற எங்கேயும் போக தேவையில்லை. அப்புறம் இன்னொன்று, பெரியவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டே இருக்கணும். அப்பா அம்மா காலில், வயசுல மூப்பில் இருக்கிறவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க 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 இவங்களுக்கு சக்தி ஏறிட்டே இருக்கும். ஒரு அபிஷேகம், சூப்பரான அபிஷேகம், தாராபிஷேகம்னு சொன்னாங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடியதுல அது ரொம்ப விசேஷம். தாராபிஷேகம் திருச்செந்தூர் முருகன் கோயிலே இது பண்ணுவாங்க. முந்தி தாராபிஷேகம், தாரா ஹோமம்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவாங்க, இப்போ பண்ணுறது கிடையாது. ரொம்ப பிரம்மாண்டமாக சுவாமிக்கு வந்து பாலபிஷேகம், கிட்டத்தட்ட எத்தனையோ லிட்டர் பால், ஒவ்வொரு ஹோமம் பண்ணி அந்த அபிஷேகத்தை கொண்டு வந்து அங்கேருந்து அந்த மோளம் அடிச்சுட்டு வந்து அங்கே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. பிரம்மாண்டமாக ரொம்ப அந்த முருகனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அப்படி குளிர்ச்சியிலேயே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அபிஷேகம். நீங்கள் சிவன் படத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பசுபதிநாதீஸ்வரர் இந்த மாதிரி படத்துல எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சிவன் இருப்பார், மேலே பசுமாடு இருக்கும், மேலேருந்து தீர்த்தம், அந்த பசுமாட்டு மடியிலேருந்து
அந்த பால் பால் வந்து வரும். விழுகிறது. அதுதான் தாரைன்னு சொல்லக்கூடியது. ஓகே வற்றாத செல்வங்களுக்கு இந்த தாரை. ஓகே. இது ரொம்ப நாள் வந்து நிறைய பரிகாரங்கள்ல இது மறந்துட்டாங்க நிறைய பேர். ஓ. நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் பரிகாரம் இந்த சொல்றதுல அந்த தாரைங்கிற விஷயமே பல கோயில்களில் வந்து இப்போ கம்மியாயிடுச்சு. ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த காலத்துல பரிகாரமா அந்த தாரா பாத்திரம் வாங்கி கொடுப்பாங்க. ஓகே. சுவாமிக்கு தாரா பாத்திரம் வாங்கி கொடுக்கணும். அந்த அந்த மேல இது இல்லையா, பார்த்திருக்கேன். அந்த அபிஷேகம் வாங்கி நினைக்கிறேன். நல்லா சொன்னாங்க. அது ரொம்ப விசேஷமானது அந்த தாராபிஷேகம். நேர்களே, இப்போ வரைக்கும் நம்மளோட அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை சொல்லியிருந்தாங்க. மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.